மணிகண்ட பிரபு, முதல்ல நீங்க குறிப்பிடுங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? மக்களோட வரத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க கிட்ட பேச முடிஞ்சுதா? விவரம். பிரியதர்சினி, கிறிஸ்துமஸ் பண்டிகை திருவிழா என்பது மதுரையில் மிகு விமர்சையாக களை கட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம். தேவாலயங்களை நோக்கி ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வரவேற்கும் விதமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு மதுரை மாநகரமே தயாராகி கொண்டிருக்கிறது. அன்பையும் சமாதானத்தையும் போதித்த இயேசு பிரான் பூமியில் அவதரித்த இன்றைய தினத்தை கிறிஸ்துமஸ் திருவிழாவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் கிறிஸ்துமஸ் நாளான இன்று நள்ளிரவு முதலே தேவாலயங்களில் கிறிஸ்துவர்கள் சிறப்பு ஆராதனை மற்றும் திருப்பலிகளில் ஈடுபட்டு இறைவனை அவர்கள் வணங்குவார்கள். அந்த வகையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவாலயம் என்பது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான தூய மரியன்னை தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தான் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்பதற்காக கூடியிருக்கிறார்கள். குழந்தை இயேசுவினுடைய உருவம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மேடைக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழகாக காட்சியளிக்கிறது. அதே போல குழந்தை இயேசுவினுடைய பிறப்பை நட்சத்திரம்தான் அடையாளம் காட்டியது என்பதற்காக ஆங்காங்கே நட்சத்திரங்கள் கட்டப்பட்டு வெகு விமர்சையாக இந்த இடம் என்பது இருக்கிறது. அதிக அளவில் இங்கே இருக்கிறார்கள். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய நபரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை எந்த அளவு சிறப்பாக கொண்டாடுறீங்க? என்ன இன்னைக்கு பிரார்த்தனையில பங்கிட்டு என்ன விதமான வேண்டுதல்கள் இது பண்ண இருக்கீங்க? ஆண்டவருடைய பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அதனால இன்னைக்கு எல்லா ஜனங்களுமே அவருடைய வரவேற்புக்காக கூடியிருக்கோம். ஆமா, கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். குறிப்பா இன்றைய தினம் புத்தாடை அணிஞ்சு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுமே தங்களுக்குள்ள வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறவங்க. குழந்தை இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுற வகையில இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்க. நீங்க காலையில இருந்து இந்த விழாவுக்காக எப்படி தயாரானீங்க? என்ன விதமான பிரார்த்தனைகள் நடைபெற இருக்கு? இங்க கடவுள் எல்லாருடைய வீட்டிலுமே பிறக்கணுன்றதுக்காக எல்லாருமே ஸ்டார் கட்டி குடில் வைப்போம். வீட்டுல கடவுளுடைய சிலைகள்லாம் குடில் வச்சு சாண்டா கிளாஸ் எல்லாருடைய வரவேற்புக்காக நாங்க எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக எல்லாருமே இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பிரார்த்தனை என்பது மதுரை மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களினுடைய பொறுப்பாக பார்க்கக்கூடிய சவரிமுத்து அவர்கள் இந்த சிறப்பு திருப்பலியை பிரார்த்தனையை நடத்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிறப்பு பிரார்த்தனை தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏராளமான கிறிஸ்தவர்களும் பொதுமக்களும் கூட வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதற்கேற்ப காவல்துறையினரும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குழந்தை இயேசுவினுடைய பிறப்பு என்பது தத்ரூபமாக இங்கே நிகழ்த்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த புனித நீர் தெளிக்கப்பட்டு புனித சாம்பிராணிகள் அதே போல விசேஷமான பூஜைகள் என்பது செய்யப்பட்டு குழந்தை இயேசுவினுடைய உருவத்தை ஆயர் அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பார்கள். அதனை அடுத்து குழந்தை இயேசு பிறந்ததாக அறிவிக்கப்படும். அதனை இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிரார்த்தனையோடு மகிழ்ச்சியோடு இங்கே அதை தெரிவிப்பார்கள். இங்கே ஒருவர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எங்க இருந்து வர்றீங்க? இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை எந்த வகையில கொண்டாடுறீங்க? எவ்ரி இயர் வந்துருவோம். இந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு போயிடுறதா. அது நாங்க ஆக்சுவலா ஹிந்துஸ் தான். அது கிறிஸ்டின் கொஞ்சம் லைக் பண்ணுவோம், அதனால வந்துட்டு போறோம். நீங்களே கேட்டிருக்கலாம், நான் ஒரு இந்து இருந்தாலும் கிறிஸ்தவத்தின் மீது எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, பிரியம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் வருடந்தோறும் இங்கே வருகிறேன் என்கிற ஒரு பதிலை அவர் தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடும் பண்டிகையாக மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் பொதுமக்களும் கிறிஸ்துமஸை வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? குறிப்பா மதபேதம் கடந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க தேவாலயங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நிச்சயமா பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.